கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை படிக்கலாம். விசுவாசத்தினால் அந்த சொல்லுங்க, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். பாருங்க, மறுபடியும் விசுவாசத்தினால் சொல்லுங்க, விசுவாசத்தினால் முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தார். அப்படியே யாத்ராமம் 2 அதிகாரத்துக்கு வாங்களேன். யாத்ராமம் 2 அதிகாரத்துக்கு வாங்களேன். யாத்ராகமம் 2 வாங்களேன். அங்கே பாருங்க, இதே மோசஸ் ஸ்டோரி தான். இங்கே கொஞ்சம் வித்தியாசமா, அதே நேரம் 2:14 வாசிப்போமா? அதற்கவன் எல்லாம் சரி, அதற்கவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொண்டு போட்டது போல என்னையும் கொண்டு போன நினைக்கிறாயோ? அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தார். அடுத்த வருஷத்தை பாருங்க. பார்வோன் அந்த காரியத்தை கேட்டபோது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்தார். இங்க பாருங்க, யாத்ராமம் சொல்லுகிறது எப்படி பதிவுபடுத்துன்னா, காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று. இங்க என்ன வாஸ்தவம்? எபிரேயர் 11 பாருங்க. பைபிள் எப்பவுமே சில வசனமே பைபிள் பைபிள், பைபிள் கமெண்ட்ஸ் பைபிள். வேதமே வேதத்தை வெளிப்படுத்து. இங்கே சொல்லுது, பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இப்போ கூட பார்த்து கேட்கிறேன், பயந்தானா பயப்படலையா? ஆனா பயப்படலன்னு இருக்கே, பயந்தான், அது உண்மை. பயப்படாதது அதை விட உண்மை. இந்த மோசே எகிப்திலே இஸ்ரவேலருடைய மிக மோசமான காலகட்டத்தில் தான் இவனுக்கு 40 வயசு ஆகுது. சின்ன வயசுலேயே அங்கே போனான். ஸ்டோரி தெரியும். ஸோ இன்றைக்கு 2 காரியத்தை உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். இதை உங்கள் வாழ்நாள் எல்லாம் அபியாசித்து அதை பயிற்சி எடுத்து பாருங்கள். தினந்தோறும் பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க. ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்ப்பீங்க. மோசேயின் வாழ்க்கையை முன்னிட்டு எபிரேயர் 11 அதிகாரம், எபிரேயர் 11 அதிகாரம் 1 கொரிந்தியர் 13 அன்பு அதனுடைய விசேஷம். 1 கொரிந்தியர் 14 வரங்கள், தீர்க்க தரிசனம், குறிப்பாக கிஃப்டை பற்றி உள்ள ஒழுங்கு. 1 கொரிந்தியர் 15 உயிர்த்தெழுதலின் அதிகாரம். இப்படி நமக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சங்கீதம் 23 தெரியும், 91, 120 இந்த மாதிரி எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் ஒரு விசுவாசத்தின் விசேஷத்தை போதிக்கிறது. எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச புக்கு ஹீப்ரூஸ், எபிரேயருக்கு எழுதுகிற இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500-600 முறை வாசிப்பேன்னு நினைக்கிறேன். மனப்பாடமே ஆச்சு. அதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, கிறிஸ்துவாய் சுப்ரமிசி அந்த பகுதி, அந்த 13 அதிகாரமும் எபிரேய எழுத்தாளர் யாருன்னு தெரியல, பவுல்னு சொல்றான். அந்த 13 அதிகாரத்திலும் இயேசு மிகவும் உயர்த்தப்பட்டார். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையிலே அவரை உயர்த்திக்கிட்டே மகிமைப்படுத்தி, வார்த்தையில, செயல்ல, அன்றாட லைஃப்ல கூட கர்த்தரை உயர்த்த 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 மற்றதெல்லாம் தானா நமக்கு நடக்கும். அற்புதம் அற்புதம் என்பது நம்முடைய லைஃப் ஸ்டைல மாறி சூப்பர் நேச்சுரல் பிகம் அவர் நேச்சுரல் லைஃப். நபர் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் ஆவியில் உணர்த்தப்படுகிறேன். பலருடைய ஊழியர்களில் இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இதுவரை நடக்காத அற்புதங்கள் நடக்க போகுது. உங்கள் ஊழியத்தில் எழுப்பப்படுகிறவர்கள் மூலமும் அது நடக்க போகுது. உங்க தலைக்கு நேரம் 4 முறை தொங்கின கத்தி இன்னொரு கேன்சரா, ஒருவரும் தொட முடியாது, அசைக்க முடியாது. ஒரு எந்த சொன்னார், எனக்கு கொஞ்ச நாள் சொன்னார், ரொம்ப சொல்ல அவர் சொன்னதை ப்ராபஸி அடிக்கிறேன்னு நினைக்க மாட்டீங்க. பூனேலே இருக்கிறீங்க, பூனேல இருக்கிறீங்க. தானே எவ்வளோ தூரம் பூனேல இருக்கு? தானேலே உங்களுக்கு ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உண்டாகும். யாருமே எதிர்பாராத இடத்துலேருந்து சப்போர்ட்ல வரும். ஆமாம், அதாவது இப்போ பூனேல இருக்கிறீங்க. பூனேல இப்போ பெரிய ஆளியார் பொலிட்டிக்கல் அந்த லெவலுக்கு உங்களை ஸ்பிரிச்சுவலாக கருத்து தூக்க போறாங்க. ஏன் சொன்னா,
அந்த ஆளே உங்கள்கிட்ட சில ஹெல்ப்புக்கு வருவார். அவருடைய சில இந்த வீடியோ இருக்காருங்க,